ஒரு வாட்டர்மெலனை சாப்பிட்டுட்டு அந்த சீனை ரீக்ரியேட் பண்ணிட்டு நம்ம உலக புகழ்பெற்ற ஒரு நடிகராக மாறிட்டோம் அப்படின்னு மனசுலேயே கோட்டை கட்டக்கூடிய ஒரு மனநோயாளி தான் டாக்டர் திவாகர். இவர் பல்வேறு சர்ச்சைகளில் சிக்கிறாரு அப்படின்றத நம்மளால பார்க்க முடியுது. இந்த சர்ச்சைகள் எல்லாமே இயற்கையா உருவாகுதா இல்ல செயற்கையா உருவாக்கப்படுகிறதா அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. நாட்டில் எவ்வளவோ பிரச்சனைகள் மக்கள் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் டாக்டர் திவாகரை இந்த அளவுக்கு பேசு பொருளா மாற்றி இந்த ஊடகங்கள் செய்கிறது நியாயமா இல்ல அநியாயமா அப்படின்ற கேள்வியும் சமூக செயற்பாட்டாளர்கள் தொடர்ச்சியா முன் வச்சுட்டே வராங்க. டாக்டர் திவாகர் இதுக்கெல்லாம் ஒர்த்தா இல்லையா அப்படின்ற கேள்வியும் முன் வச்சிருக்காங்க. அதிகமாக சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கிறவங்களுக்கு தெரியும் இந்த டாக்டர் திவாகர் அப்படின்றவர் யார் அப்படின்னு. தன்னை முதல்ல ஒரு ஃபிசியோதெரபிஸ்ட் தான், நான் டைம் கிடைக்கும் போதெல்லாம் சைடில் ரீல்ஸ் பண்ணுவேன், ஷார்ட்ஸ் பண்ணுவேன், இன்ஸ்டாகிராமில் பிரபலமாகணும் அப்படின்னு சொல்லி எதையாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்பார். மக்கள் யாருமே அவரை கண்டுக்கல. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே யாரோ ஒருத்தர் வித்தியாசமாக பண்ணுறாரு, தனக்கு இருந்த மைனஸை ப்ளஸ்ஸாக மாற்றணும்னு நினச்சி ஒரு முயற்சி எடுத்தார். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. தன்னோட சொந்த முயற்சியால் இப்போ கிட்டத்தட்ட திரைப்படங்கள் ஒரு 5 திரைப்படங்கள் வரைக்கும் அவர் நடிச்சிட்டாரு அப்படின்ற தகவலை அவரே பதிவு பண்ணிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ ஏன் இவர் ஒரு மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கிறார்னா, எந்த விஷயத்தை பேசினா வைரலாக போகும், கான்ட்ரவர்ஷியலாக போகுன்றத புரிஞ்சு தெரிஞ்சு அவர் வேண்டும் என்றே திட்டமிட்டு இதை பண்ணுறாரோ அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. இதில் திவாகரை மட்டும்தான் நம்ம குற்றம் சாட்டணும் அப்படின்னு கேட்டால் அதுதான் இல்லை. திவாகர் முழுமையாக அவர் மேலே பல தவறுகள் இருக்குது, அதை நம்ம சுட்டி காட்டணும். ஆனால் அதை தாண்டி இந்த மீடியா இருக்கு இல்லையா, கண்டென்ட்டுக்காக இந்த யூடியூப்ல இருக்கக்கூடிய நிறைய யூடியூபர்ஸ், புரட்சிகரமான யூடியூபர்ஸ் எல்லாரும் என்ன பண்றாங்கன்னா, இவரை கூப்பிட்டு உட்கார வச்சு இவரை எந்த கேள்வி கேட்டால் ட்ரிகர் ஆகிறோ அந்த கேள்விகளை கேட்டு ஒரு கண்டென்ட்டை கிரியேட் பண்ணி இப்போ உடனடியாக என்ன பண்றாங்கன்னா, இவர் பேசிட்டு இருக்கும்போது இன்டர்வியூ இருந்து வெளியில எந்திரிச்சு போறாரு அப்படின்ற மாதிரி ஒரு பிம்பத்தை தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருக்காங்க. ஒரு சேனல் இவர் அதை பண்ணாரு, 2 சேனல்ல பண்ணாருன்னா வர இப்போ எல்லா சேனலும் போற வர சேனல் எல்லாம் இவரை கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இவரை கேள்வி ஒரு அளவுக்கு மீறி ஒரு லிமிட் கிராஸ் பண்ணி தான் கேட்கறாங்க. கேட்ட உடனே அவர் கோவப்படுறாரு. அதுக்கு உடனே அவரும் கேமராவை தூக்கிட்டு போறாரு. இவங்களும் ஆஃப் த ஸ்கிரீன்ல கேமரா வச்சு பல கண்டென்ட்டை உருவாக்கி அதை எடுத்து ப்ரோமோல போடுறாங்க. நாட்டில் மக்களுக்கு அவ்வளவு பிரச்சனை இருக்கு. ஒவ்வொரு மக்களும் அன்றாடம் சாப்பாடுக்கு வழி இல்லாம, ஒருத்தர் பெட்ரோல் போட காசு இல்லாம, இப்படி பல குடும்பங்கள் இன்னமும் கீழ்நிலையில இருந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஏதாவது நம்ம இந்த சமூகம் சார்ந்த ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் பண்ண முடியும் அப்படின்னா அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம். ஒருத்தர் ஒரு கண்டென்ட்டுக்காக மக்களை மகிழ்விக்கணும், மக்கள் ரசிக்கணும், சிரிக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம். ஆனா அதுல ஒரு லைன் இருக்குல்ல, ஒரு லிமிட், இதை கிராஸ் பண்ணி பண்ணக்கூடாதுன்றது இருக்குல்ல. இப்போ இந்த திவாகர் என்ன பண்ணாருன்னா, சமீபத்தில் ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் நடிகர் சூரிய பற்றி ஏதோ தவறாக பேசிட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டுச்சு. உடனே அவங்க எல்லாரும் கேள்வி கேட்டாங்க. அவர் இந்த கிளாஸ் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஒரு பத்திரிகையாளர் அவரை பார்த்து கேட்குறாரு, நீ எல்லாம் என்ன சாதிச்சு கிழிச்சிட்டியா, வாழ்க்கையில் நீ என்ன பண்ணியிருக்கிற, நீயே உன்னை பெரிய நடிகர்னு சொல்லியிருக்க. நம்ம என்ன சொல்கிறோம், ஒருவேளை திவாகர் வரம்பு மீறி பேசிட்டாரு, தரைக்குறைவாக பேசிட்டாருன்னா நீங்கள் உங்களோட ஸ்டாண்டில் நிற்கணும்ல, உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குல்ல. பத்திரிகை என்பது எவ்வளவு பெரிய ஒரு தூண், எவ்வளவு பெரிய ஒரு நடுநிலையாளர்கள் அப்படின்னு நீங்க கொண்டாடப்படுறீங்க. அப்ப நீங்க எப்படி நடந்துக்கணும்? நீங்க அந்த மாதிரி பேசுறது தவறு. அவங்கள மக்களுக்கு வெளிச்சம் போட்டு காட்டுங்க. மக்கள் நிராகரிக்க வேண்டிய நேரத்துல தூக்கி எரிஞ்சிருவாங்க. அதை விட்டுட்டு நீங்களும் அவரை ஒருமையில பேசி அவரை ட்ரிகர் பண்ணி உடனே அவரும் நீங்களும் ஒரு சண்டை போட்டு அங்க ஆரம்பிக்குது இந்த கான்ட்ரவர்சி. ஆரம்பிச்சதன் தொடர்ச்சி என்ன பண்றாங்க, உடனே யூடியூப்ல அவரை பேட்டி எடுக்கிறாங்க. முதல்ல திவாகர் தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய செலிபிரிட்டி, நான் இதை சாதிச்சுட்டேன், அதை சாதிச்சுட்டேன், இவரை விட நான் அதிகமாக நல்லா நடிக்கிறேன்னு நம்ம பேரை கூட சொல்ல முடியாது. நடிகர் திலகம்ன்ற பேரை உச்சரிக்கிறதுக்கு இங்கே யாருக்குமே தகுதி கூட கிடையாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு லெஜண்ட் அவரை விட நான் சிறப்பாக பண்ணுறேன்னு எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்னு அவர் ஒரு கனவு உலகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காருங்க. அவரோட சொந்த முயற்சியில் படம் நடிச்சிட்டாரு. அது எந்த விதமான சந்தேகமோ இல்லை மாற்று கருத்தோ இல்லை. ஆனால் இவரோட வாய் தான் இப்போ அவருக்கு மிகப்பெரிய அழிவு காலத்தை கொண்டு போகுது. இவர் என்ன பண்ணியிருக்கணும், வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் இவர் தொடர்ச்சி அந்த மாதிரி பேசுறாரு. கிட்டத்தட்ட எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா, ஒரு மனநலம் பாதிச்சவர் மாதிரி தான் பேசுறாரு அப்படின்னு சொல்றாங்க. மனநலம் பாதிச்ச நபரை நம்ம என்ன பண்ணுவோம், நிராகரிப்போம். அதை விட்டுட்டு நீங்க எல்லாரும் என்ன பண்றீங்க, அவரை கூப்பிட்டு பேட்டி எடுத்து வியூஸ் போகணும். ஆஃப்டர் ஆல் ஒரு யூடியூப் வியூஸ் போகணுன்றதுக்காக அவரை ட்ரிகர் பண்ணி கேள்வி கேட்டு எதையெல்லாம் கேட்டால் அவர் கோவப்படுவார் அப்படின்னு கேட்குறாங்க. சமீபத்தில் கூட ஒரு சில யூடியூபர்ஸ், அதில் பேர் கூட ஜெய்மணிவேல்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் தொடர்ச்சியாக பிராங்க் பண்ணுறேன், அது பண்ணுறேன், இது பண்ணுறேன், இந்த மாதிரி பண்ணுவார். உடனே அவர்கிட்ட ஒரு கோவப்பட்டு வெளியே ஏறிட்டார் பேட்டியிலிருந்து அப்படின்னு சொல்லி பல குரல்கள் எழுது. ஒரு மனசாட்சி ஒன்று வேணாமா? திவாகர் 1000 தப்பு அவர் மேலே இருக்கட்டுங்க. ஆனால் அவர் கூப்பிட்டு வச்சு பேட்டின்னு உட்கார வச்சு அவரை டபுள் மீனிங்கில் கேள்வி கேட்டு அவரை வெளியில் போக விடாமல் லிஃப்ட்டில் லாக் பண்ணி அந்த வீடியோ விஷுவல்ஸ் எல்லாமே பார்க்க முடியுது எல்லாரையும். அவர் வெளியில் போக விடாமல் இவங்க எல்லாரும் தடுத்து நிறுத்துறாங்க. இருங்க, நாங்கள் விட மாட்டோம். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுறேன். ஏங்க இந்த ட்ராமாவை பார்க்குறதுக்குலாம் மக்களுக்கு நேரம் இருக்கா? ஒரு ஆர்டிஃபிஷியலாக நீங்கள் உருவாக்குறீங்களோ அப்படின்ற கேள்வி இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் அவர் நிறைய இடங்களை பதிவு பண்ணுறாரு. எல்லா இன்டர்வியூஸ்லையும் நான் பேமெண்ட் வாங்கிட்டு நான் இன்டர்வியூ கொடுக்குறேன். பேமெண்ட் வாங்கிட்டு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்குறீங்கன்னா நீங்கள் எப்படிங்க ஒரு செலிபிரிட்டி ஆக முடியும்? டாக்டர் திவாகர்னு சொல்றீங்க. டாக்டர் தொழிலுக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல. நீங்கள் காசை வாங்கிட்டு இன்டர்வியூ கொடுக்குறீங்க, அங்கேயே தெரியுது நீங்கள் எந்த லட்சணத்தில் இருக்கீங்கன்னு. நீங்கள் இந்த மாதிரி காசை வாங்கிட்டு இன்டர்வியூ பண்ணிட்டு அதுக்கப்புறம் அங்கே போய் என்னை இப்படி கேள்வி கேட்குறாங்க, அப்படி கேள்வி கேட்குறாங்க. எல்லாமே செட்டப் பண்ணி தானே இருக்கீங்க. நீங்கள் எப்போ காசை வாங்குறீங்களோ அப்பயே நீங்கள் அங்கே அடிமை ஆயிட்டீங்க. அவங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் நீங்கள் பதில் சொல்லி தான் ஆகணும்.
ஆனா இங்க இருக்கக்கூடிய யூடியூபர்ஸும் சரி, திவாகரும் சரி, சமூகத்துல ஒரு மிகப்பெரிய குப்பையா மாறிட்டு வராங்க. நீங்க இவ்வளவு கேள்விகள் கேட்கறீங்க, என்ன திவாகர் வந்து கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறாரு, உட்கார மாட்டேங்கிறாரு. நான் தான் சொல்றேன் மீண்டும் மீண்டும், திவாகர் செய்யக்கூடிய விஷயம் 1000% தவறு என்றால் நீங்க செய்வது 10,000% தவறு. திவாகரை கூப்பிட்டு வச்சு நீங்க கேட்கறவங்களுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்றீங்க. உங்க தொகுதியோட எம்எல்ஏ நீங்க இப்படி உட்கார வச்சு இன்டர்வியூ எடுத்துட முடியுமா? இன்னைக்கு இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள், இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சியாளர்கள், அவங்கள்ட்ட போய் நீங்க இந்த மாதிரி மரியாதை குறைவா, தரை குறைவா பேசிட முடியுமா? அப்ப என்ன பண்றது? ஆள் பார்த்து பேட்டி எடுக்கிறது, ஆளை பார்த்து கேள்வி கேட்கறது. நீங்க முதல்ல ஒரு சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய நீங்களுமே ஒரு நடுநிலையோட நேர்மையாக நீங்க செயல்படணும். இப்ப திவாகரை பத்தி இவ்வளவு தூரத்துக்கு ஒரு கண்டென்ட்டா கொண்டு போறதுக்கு மக்களுக்கு வேற வேலையே இல்லையா? யோசிச்சு பாருங்க, என்ன கருத்து இந்த சமூகத்துக்கு நீங்க பதிவு பண்றீங்க? ரவுடி பேபி சூர்யா, திருச்சி சாதனா, இப்படி எண்ணற்ற ஒரு நபர்களை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு பேட்டி எடுத்துக்கிட்டு அதன் மூலமா காசு சம்பாதிக்கக்கூடிய அயோக்கியத்தனமான வேலையை செஞ்சுட்டு இருக்கு பல ஊடகங்கள். அந்த வேலையில இப்ப திவாகரை சேர்த்து வச்சுக்கிட்டு திவாகர் என்னங்க சாதிச்சிட்டாரு? அவரை பேட்டி எடுக்க வேண்டிய தேவை உங்களுக்கு என்ன இருக்கு? நீங்க தான் சொல்றீங்க மதிக்க மாட்டேங்கிறாரு, ரொம்ப ஆணவத்தில் பேசுறாரு, உச்சத்தை பேசுறாரு. மீண்டும் மீண்டும் அவர் ஏன் கேமரா முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறீங்க? அதுவும் காசு கொடுத்து நீங்க நிறுத்துறீங்க. இதுலயே தெரியுது, எப்ப நீங்க காசு கொடுத்தீங்களோ, அவர் காசு வாங்கினாரோ, நீங்க ரெண்டு பேருமே நேர்மையற்ற செயலை தான் செஞ்சுட்டு இருக்கீங்க. சமீபத்துல உடுமலைப்பேட்டையில ஒரு காவல்துறை அதிகாரியை மது போதையில் இருந்த 2 பேர் அப்பாவும் மகனும் சேர்ந்து சரமாரியா வெட்டி சாட்சி வீழ்த்தி இருக்கிறாங்க. அவர் இறந்து போயிட்டாரு. அந்த காவல்துறை குடும்பம் நடுத்தருவில் நின்றுட்டு இருக்கு. இதை பத்தி ஒரு சமூக அக்கறை கொண்டு ஏதாவது பேசுவீங்களான்னு கேட்டா, தொடர்ச்சியா யூடியூபை திறந்தாலே திவாகர் 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 கோமா எந்திரிச்சு போயிட்டாரு, உடனே வெளியேறிய திவாகர். என்ன ஆக போகுது? இப்போ பேட்டியை எடுக்கும்போது நெறியாளர் வந்து ஆபாசமா பேசிட்டாரு, திட்டாரு, கோவப்பட்டுட்டாரு. அவர் கோவப்பட்டு போயிட்டா நாளைக்கு என்ன தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துட போதா? இல்ல தண்ணி பிரச்சனை சரியாயிர போதா? மருத்துவம் நல்லா கிடைச்சிட போதா? கல்வி நல்லா கிடைச்சிட போதா? ஒரு 10 பைசா பிரோஜனம் இல்லாத ஒரு நபரை கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு உடனே இவங்க ஒரு விஷயம் பண்ணுவாங்க. உடனே ஒரு கேமரா தூக்கிட்டு ஆனா ஒன்னா நான் காவல்துறைக்கு போறேன், இப்படி பண்றேன், அப்படி பண்றேன். ஆபாசமா பேசக்கூடிய எல்லாருமே சேர்ந்துதாங்க இந்த ஒரு கூத்த பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஒரு குழந்தை நல்லபடியா சாப்பிடணும்னா உடனே அம்மா என்ன பண்றாங்க? கையில போனை கொடுத்துரு, போன் பாரு அப்படின்னு. அப்ப அந்த குழந்தை எடுத்தோன்னு என்ன பாக்குது? யூடியூப் ஷார்ட்ஸ் தான் பாக்குது. அதுல போய் டபுள் மீனிங்கா பேசி வச்சுட்டு இந்த ஜெய்மணி வெல்றவர் அவர் வந்து அவமரியாதை பண்ணிட்டாரா திவாகர். இவங்க 2 பேருமே புரட்சியாளர்கள். ஈழ தமிழர்களுக்காக குரல் கொடுத்து எண்ணற்ற போர் சந்திச்சு தியாகம் பண்ணி கிட்டத்தட்ட 1947 சுதந்திர போராட்ட தியாகிகள் 2 பேரும். இவங்க 2 பேருக்குள்ள மனக்கசப்பு ஏற்பட்டுருச்சு. அதை எடுத்து இன்னொரு பதிவு. இப்போ நீங்க பாருங்க, உடனே அடுத்தடுத்த ஊடகங்கள் இந்த சேனல் பண்ணிட்டாங்க, அதனால நம்மளும் இதை பண்ணுவோம், ஒரே மாதிரி ட்ரை பண்ணி ஸ்கிரிப்ட் வச்சு பண்றாங்க. இப்போ எனக்கெல்லாம் எப்படிப்பட்ட சந்தேகம் வருதுன்னா, திவாகர் கோவப்பட்டு போறது கூட ஒரு ஆர்டிஃபிஷியலா கிரியேட் பண்றது தான் அப்படின்னு தோணுது. ஒன்னே உங்க வேணும்னே அவர் ட்ரிகர் பண்ணி பேச வைக்கணும், கண்டென்ட் கிரியேட் பண்ணணும். இல்லையா பேசி வச்சு பணம் கொடுத்து நாங்க இப்படி கேள்வி கேட்கிறோம், நீங்க உடனே கோவப்பட்டு எந்திரிச்சு வெளியில போற மாதிரி பண்ணுங்க. இந்த சமூக குப்பையை தூக்கி போட்டுட்டு உண்மையிலேயே இந்த நாட்டுக்கும் மக்களுக்கும் குழந்தைகள் கையில போன் இருக்கு, அதற்கு நீங்க பொறுப்பா நடந்துக்கங்க. இந்த மாதிரி அசிங்கமா ஆபாசமா பல விஷயங்களை சித்தரிச்சு பார்க்கறது, பேசுறது, டபுள் மீனிங்ல பேசுறது, இந்த மாதிரி கேவலமான ஈனத்தனமான வேலையை விட்டுட்டு உங்களுக்கு பொறுப்பான ஒரு யூடியூபர்ஸ் அப்படின்றத நடந்துக்கங்க. யார் கையிலையும் கேமரா இருக்கு, யார் கையிலையும் போன் இருக்கு, எல்லார் கையிலையும் சேனல்ஸ் இருக்கு. என்ன வேணாலும் பேசலாம்னா பேச முடியுமா? நீங்க பேசினதுக்கு அப்புறம் அது யாருக்கு பொறுப்பேற்றுக்குவா? இதனால ஏதாவது சமூகத்தில் ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது அக்கறை இருக்கா? நம்ம ஒரு நடுநிலையா ஒரு விஷயத்தை பண்ணணும். இது அறத்தின் வழியில ஒரு பாதை இருக்கு, அநியாயத்தின் வழியில் ஒரு பாதை இருக்கு. நம்ம எந்த வழியில போறோன்றதை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும். காசு எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம், எப்படி வேணாலும் சம்பாதிக்கலாம். ஆனா அதுக்காக எண்ணற்ற வேலைகள் இருக்கு. எல்லா வேலையும் நம்ம பண்ண முடியுமா? அதுக்கு சமமான வேலை தான் இந்த மாதிரியான வேலை. இவர் சொல்லிக்கிறாரு தன்னைத்தானே, நான் ஒரு பிசியோதெரபிஸ்ட்னு கூட அவரால் சரியா ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியல. இதுல கேட்டா சொல்லிக்கிறாரு, நான் அந்த நடிகரை விட பயங்கரமா பண்ணேன், இந்த நடிகரை விட பயங்கரமா பண்ணேன். ஏங்க அவர் செல்ஃப் கான்ஃபிடென்ட்ல பேசுறாரு, ஓவர் கான்ஃபிடென்ட் தான் அது. பேசினா தனியா போய் எங்கேயோ செவுத்த பார்த்து பேசிட்டு போட்டு விடுங்க. நீங்க கேமரா தூக்கிட்டு பின்னாடியே போறீங்க. அப்ப என்னன்னா உங்களுக்கு கண்டென்ட்டும் வேணும், அவர் வந்து ஒழுங்காவும் பேசணும். இது சாத்தியமே கிடையாது. இப்படிப்பட்ட ஆட்களை வந்து மக்கள் நிராகரிப்பாங்க. ஆனா ஊடகத்தில் இருக்கக்கூடிய நீங்கள் தான், பத்திரிகையாளர்கள், யூடியூபர்ஸ், நீங்க தான் நிராகரிக்காம தொடர்ச்சியாக கண்டென்ட் வேணும்னு அவர் பின்னாடியே ஓடிட்டு இருக்கீங்க. அவரை தனிச்சு விட்டுட்டீங்கன்னா அவர் பாட்டுக்கு சரியாயிட போறாரு. இல்ல உண்மையிலே தொடர்ச்சி அப்படிதான் பேசுறாருன்னா அவர் ஏதோ நல்ல மருத்துவரை பார்த்து அவரை சரி பண்ணிக்க போறாரு. உடனே எல்லாருக்கும் ஒரு மறுப்பு காணொலி போறது. நீங்க இந்த மறுப்பு காணொலி போடுறதெல்லாம் விட்டுட்டு நீங்க உங்களை எப்ப சுய பரிசோதனை செய்றீங்களோ அப்பதான் உங்களை சுத்தி என்ன நடக்குது, உங்களை சுத்தி எல்லாரும் என்ன பேசுறாங்க, நீங்க போற பாதை சரியான பாதையா, இது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பிரைட் ஃபியூச்சர் கொடுக்குமா இல்ல டல் ஃபியூச்சர் கொடுக்குமா அப்படின்றது உங்களுக்கு புரியும். எனவே திவாகர் ஒரு பக்கம் இதெல்லாம் பண்ணாலும் அவர் திருந்திக்கணும், திருத்தணும். அதே போல ஊடகமும் பத்திரிகையாளர்களும் யூடியூபர்ஸ் நீங்க எல்லாருமே ஒரு பொறுப்பான ஒரு சமூகத்துல நம்ம உருவாகிறதுக்கு நம்ம ஏதாவது முடிஞ்ச உதவியை செய்யணும். அட்லீஸ்ட் நம்ம உதவியை செய்யலைனாலும் பரவாயில்ல, ஒரு தவறான பாதைக்கு இந்த சமூகத்தையும் நம்மளை பார்க்கக்கூடிய மக்களையும் வழிநடத்தி செல்லாமல் இருக்கிறதுக்கு மக்கள் எதை நோக்கி பயணம் செய்யறதுன்றது நம்ம தான் முடிவு பண்ணணும்.
மக்கள் வந்து நல்ல விஷயங்களை பார்க்கறதையும் நம்ம தான் கொடுக்க முடியும், தீய விஷயங்களை பார்க்கறதையும் நம்ம தான் கொடுக்க முடியும். எனவே சமூகம் சார்ந்து நீங்க சந்தோஷப்படுத்துங்க, சிரிக்க வைங்க, அதை நல்ல விதமா பண்ணுங்க. இது போன்ற சமூகத்துல குப்பையை உருவாக்கக்கூடிய எந்த யூடியூபர்ஸையும் சரி, எந்த ஒரு செலிபிரிட்டின்னு தன்னைத்தானே சொல்லியிருக்கக்கூடிய மனநோயாளிகளையும் நீங்க யாரும் என்கரேஜ் பண்ணக்கூடாது அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் மற்றும் தாழ்மையான கருத்து.